عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாமல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கக்கூடிய ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆக்களில் 17வது துஆவை இன்று நாம் பார்க்க போகின்றோம். ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக. எங்கள் இறைவா, உன்னுடைய இறை தூதர்களின் மூலம், உன்னுடைய ரசூல்களின் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை நீ தந்த அருள் புரிவாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமத்தி. இன்னும் மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாமல் இருப்பாயாக. இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் என்கின்ற துஆவை தன்னுடைய திருமறையின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். இதுல ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக, உன்னுடைய தூதர்களின் மூலம் நீ எதை எங்களுக்கு வாக்களித்துள்ளாயோ அதை நீ எங்களுக்கு தந்து அருள்வாயாக என்று அல்லாஹ் நமக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தான். நீ இந்த மாதிரி என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அவனுடைய தூதர்களின் மூலம் அல்லாஹ் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தான், அப்படி எதை நமக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் நன்மையான காரியங்களிலே நாம் முன்னிருக்கின்றோமோ, இந்த நிலையிலெல்லாம் நன்மையான காரியங்கள், நன்மையான செயல்களை நாம செயல்படுத்துறோமோ, அப்போதெல்லாம் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் நமக்கு அவனுடைய தூதரின் மூலமாக வாக்களித்தது என்ன அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல உங்களுக்கு சிறப்பு இருக்குதுங்கிறான், என்னிடத்துல உங்களுக்கு சிறந்த அந்தஸ்து இருக்குதுங்கிறான், இதெல்லாம் தாண்டி நிலையான சொர்க்கம் இருக்கிறது என்பதாக தன்னுடைய தூதர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான். அப்ப நன்மையான காரியங்களில நாம முன்னே நிற்கும் பொழுதும், நன்மையான காரியங்கள், நன்மையான செயல்களை நாம செயல்படுத்தும் பொழுதும் அல்லாஹ்விடத்துல நமக்கு நிச்சயமாக முன்னுரிமை இருக்குது. இது இல்லாம நிலையான சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய தூதர்களின் மூலம், தங்களுடைய ரசூல்களின் மூலம் நமக்கு வாக்களித்திருக்கிறானே. அல்லாஹ் அப்படி வாக்களித்ததை இறைவன் எங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேளுங்க என்பதாக இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலம் வாக்களித்தது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக எல்லா நபிமார்களும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு எதை முன்னிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, அத்தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் தான். வந்த எல்லா நபிமார்களும் அதைத்தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, நிலைநிறுத்தினாங்க. அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய, அல்லாஹ் மீது நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, அத்தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் தான் நமக்கு தேவை. அல்லாஹுவை நம்புவதன் மூலம், அந்த நபிமார்கள் சொன்னது என்னன்னு சொன்னா, நீங்க அல்லாஹுவை நம்புவதன் மூலம் உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். இந்த தக்குவா இறையச்சத்தை பற்றி கிதாபுல் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதும் பொழுது சொல்றாங்க, அல்லாஹுவை நம்புவதன் மூலம் என்ன செய்ய முடியும், தன்னைத்தானே மனிதன் தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். எப்ப இந்த தக்குவா வந்துருச்சோ, எப்ப இந்த இறையச்சம் வந்துருச்சோ, அப்பவே என்ன செஞ்சிடும், நம்முடைய நிலைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மாற்றுகிறான். அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் என்ன செஞ்சிடும், மாற்றிவிடும் என்பதாக சொல்றாங்க. இரண்டாவது, இறைவனும் இறை தூதர்களும் சொன்ன மறைவான விஷயங்களை உண்மையாக நம்பிக்கை கொள்வது. அதுல போய் நம்ம சந்தேகப்படக்கூடாது. அந்த நபிமார்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள், சொர்க்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, நரகத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கத்துல என்னெல்லாம் அல்லாஹ் நல்லவர்களுக்கு வழங்குவான், எப்படிப்பட்ட சொர்க்கத்துல அந்த நல்லவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் அங்க எப்படிப்பட்ட ஒரு சுகமான வாழ்க்கையை வச்சிருக்காங்கிறத பத்தி நமக்கு ரொம்ப தெளிவாக அல்லாஹ்வும் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதை நம்பணும், இதை உறுதியாக இதை நம்ப வேண்டும்.
இப்படிலாம் இருக்குமா, இதுல எப்படி நாம நம்பிக்கை கொள்வது என்பதாக அறிவை கொண்டு சிந்திப்பது தவறு என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று நரகத்தை பற்றி நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி அவர்கள் சொன்ன அந்த மறைவான உண்மைகளை முழுமையாக நம்புவது என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வினுடைய அந்த வாக்குறுதிகளை, அந்த அல்லாஹ்வின் மூலமாக அந்த தூதர்கள் அளித்த வாக்குறுதிகளை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவான். மூணாவதாக தொழுகையை ஆர்வத்துடன் நிறைவேற்றுவது. ஒவ்வொரு நேர தொழுகையிலேயுமே ஒரு அடியான்ட்டு அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு நேர தொழுகையிலே தன்னுடைய அடியான் நிறைவேற்றும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆர்வம் இல்லாமல் தொழுகுவது, அசட்டையாக தொழுகுவது, ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி கடமைக்காக வேண்டி தொழுகுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆர்வம் இருக்கும். அந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் நாம இந்த நேரத்தினுடைய தொழுகையை நாம் நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையும் ஆர்வமும் தொழுகையில் இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நான்காவதாக, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களிலே நீங்க நல்ல வழியில் செலவு செய்யுங்கள். அப்படின்னா என்ன? தான தர்மங்கள் செய்வது. ஐந்தாவதாக, மறுமை நாள் என்பதாக ஒன்று உண்டு, மறு உலகம் என்பதும் உண்டு என்பதாக முழுமையாக நம்பிக்கை கொள்வது. அந்த மறுமை நாளையில, அந்த மறு உலகத்துல இந்த உலகத்துல செய்த நன்மை தீமைகளுக்கு உண்டான பிரதிபலனை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நம்பிக்கை கொள்வது. இதுதான் தூதர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதை முழுமையாக நம்புவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை வாக்களித்துள்ளானோ அதை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் என்பதாக இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மேல சொன்ன இந்த 5 விஷயங்கள் யாரிடத்துல உண்மையா உறுதியா இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உலாயிக்க அலாஹுதம் ரப்பிஹிம், தன்னுடைய இறைவனிடத்திலிருந்து வந்த இதை இவர்கள் நம்புனாங்களே, இவங்கதான் நேர்வழியில இருக்கிறாங்க, இவங்கதான் நேர்வழியில இருக்கக்கூடியவங்க. உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இன்னும் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நம்பிக்கை கொள்வதை தொடர்ந்து அல்லாஹு தாலா பேசுவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுமையாக நம்பிக்கை கொள்வது, தன்னுடைய அடியான் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் அல்லாஹு தாலா அவனுடைய வெற்றியையும் அந்த அடியானுக்கு அதுதான் நேர்வழி என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில எவ்வளவு உறுதியா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், கடுமையான உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க 3 பேருக்குமே ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த 3 பேருக்குமே ஒரு நிகழ்வு நடக்குது. 3 பேருமே கடுமையான பசியில இருந்த ஒரு நேரம் அது. பயங்கரமான பசி, வீட்டுல எல்லாம் உணவு கிடையாது. இவங்களுக்கு சாப்பாடு கடுமையான நெருக்கடிகள் எது ஏற்பட்டாலும் அவங்க பள்ளியை நோக்கி வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. பள்ளிவாசலை நோக்கி வந்துருவாங்க. முதல்ல இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியில இருக்கிறாங்க. ரெண்டாவது அபூபக்கர் வர்றாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, என்ன நீங்க இந்த நேரத்துல எங்க இருக்கிறீங்களே அப்படின்னு, நீங்க எதுக்காண்டி வந்தீங்களோ அதுக்காக தான் நானும் வந்திருக்கேங்கிறாங்க. அவங்களும் பசி. மூணாவதா உமர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. இப்ப இந்த 3 பேருமே பசியின் காரணமாக பள்ளிவாசலை நோக்கி வந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, சாப்பிடுவதற்காக வேண்டி கூட்டிட்டு போறாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உமரே, கடுமையான பசி, யாராவது உணவு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கடுமையான பசி. இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து 2 நாளா சாப்பிடல. அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான பசியா இருந்துச்சு. இந்த கடுமையான நெருக்கடி, கடுமையான பசியினுடைய நேரத்துல இந்த உணவை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்பதாக நம்பிக்கை கொள்வதைத்தான் அல்லாஹ் விரும்புறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், அது பசியா இருக்கட்டும், அல்லது பொருளாதார சோதனையா இருக்கட்டும், அல்லது உடல் ரீதியான வியாதிகளுடைய சோதனைகளாக இருக்கட்டும், இல்ல குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மன பிரச்சனைகள், மன குழப்பங்களாக இருக்கட்டும், இந்த சூழல்ல என்னைய அல்லாஹ் இதுல இருந்து பாதுகாப்பான்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் விரும்புறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, சோதனைகளும் நெருக்கடிகளும் கடுமையான பிரச்சனைகள் வரும்போது என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க, நீங்க வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடாதீங்க. என்னுடைய இறைவன் எனக்கு என்ன செய்வான், இதுல இருந்து எனக்கு அல்லாஹ் வழியை கொடுப்பான், இதுல இருந்து என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை தான் அல்லாஹ் தன்னுடைய அடியான்கிட்ட விரும்புறான்.
அல்லாஹ் தன்னுடைய இன்னொரு வசனத்துல சொல்லி காண்பிக்கின்றான், நபியை நீங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? நபியை நீங்கள் மக்களிடத்துல சொல்லுங்க, உனக்கு அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத்தின், நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவான வசனங்களை இறக்கி வைத்துள்ளோம். நபியை நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, உனக்கு அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத், தெளிவான வசனங்களை உங்களுக்கு நாம இறக்கி வச்சிருக்கிறோம். அந்த வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, என் மீது நம்பிக்கை வைங்க, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்க, நான் உங்களை நிச்சயமாக நம்பிக்கையாளர்களை என்ன செய்ய மாட்டேன், நான் கைவிட மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றானே. இதைத்தான் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, உனக்கு அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத், தெளிவான வசனங்களை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்துள்ளோம், அதை நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, அந்த வசனங்களை நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இதை யாரு நம்ப மாட்டான் அப்படின்னு சொன்னா, ஒமா இப்புருபியா இல்லல் பாசிகோன், யாரு வரம்பு மீறுகின்றார்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை விட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை விட்டோம், ஒமா இப்புருபியா இல்லல் பாசிகோன், யாரு வரம்பு மீறுகின்றார்களோ அவங்க இதை மறுக்கத்தான் செய்வாங்க, அவங்க என்னுடைய வசனங்களை மறுக்கத்தான் செய்வாங்க என்று நபியே நீங்கள் மக்களிடத்திலே கூறுங்கள் என்பதாக ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இறை நம்பிக்கை நம்மள்ட்ட முழுசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹு தஆலா இரு உலகத்தில் என்ன செய்வான், அவனுடைய உதவியை வழங்குவான் என்பதாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொல்லி காண்பிக்கின்றார்கள், அபல்லாஹ அன் யுக்பல அமல ஸாஹிபிஹி பித்அத்தின், அல்லாஹு தஆலா இந்த குணம் இருக்கக்கூடிய மனிதன், இந்த செயல் செய்யக்கூடிய மனிதனுடைய எந்த விதமான நல்லறத்தை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இவன் அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் அந்த நம்பிக்கை வீணடிக்கப்பட்டு, இவன் எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்தாலும், கோடி கோடிய தான தர்மங்கள் செஞ்சாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு செயல், அப்படிப்பட்ட ஒரு குணத்தை பத்தி தான் இந்த ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அமல சாஹிப் பித்அத்தின், அதாவது அநியாயமும் அனாச்சாரமும் செய்யும் ஒருவன் அந்த செய்யக்கூடிய அந்த அனாச்சாரத்தை கைவிடாத வரை, ஹத்தா யதா பித்அத்தஹு, அவன் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரத்தையும் அந்த அநியாயத்தை கைவிடாத வரை அவன் செய்யக்கூடிய எந்த விதமான நல்ல அறத்தையும், அதாவது நல்ல செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ இறை நம்பிக்கை இருக்குது, தக்வா இருக்குது, இறை நம்பிக்கை இருக்குது, இறையச்சம் இருக்குது, நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல செயல்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தோம் ஒருவருடைய உள்ளத்துல அனாச்சாரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அநியாயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பெருசோ அல்லது ஆக குறைவானதோ, அவன் செய்யக்கூடிய எல்லா செயலுமே அநீதமாக, அனாச்சாரமாக, அநியாயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான், இதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே இந்த குணத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய தூதர்களின் மூலமாக எதை வாக்களித்திருக்கின்றானோ அதை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மேலும் அல்லாஹ் மறுமை நாளையில இழிவுபடுத்தாமல் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் நிச்சயமாக வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் நமக்கு எதை வாக்குறுதி அளித்தானோ அதில் அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ்வுக்கு நாம என்ன வாக்குறுதி அளித்திருக்கிறோமோ அதில் மாறு செய்யாமல் வாழக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.